உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கிறீர்கள். நேற்றைய எங்களுடைய இன்சைட் நிகழ்ச்சியில் திருகோணமலையில் இருந்த கன்சைட் முகாம் சம்பந்தமாக மிக முக்கியமான நிறைய தகவல்களை உங்களுக்கு நாம் வழங்கியிருந்தோம். அந்த நிலையில் இது சம்பந்தமாக நிறைய பேர் நேற்றைய காணொளிக்கு கீழே அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய கருத்துக்களை எழுதியிருக்கிறார்கள் என்று நான் பார்த்தேன். இன்றைய நிகழ்ச்சியில் ஆரம்பமே நேற்றைய நிகழ்ச்சிக்கான அந்த கமெண்ட்ஸ், கருத்துக்களை வாசித்துவிட்டு இன்றைய நிகழ்ச்சியின் பிரதான விடயத்திற்குள் நான் செல்லலாம் என எண்ணியிருக்கின்றேன். அந்த நிலையில் முதலாவது கமெண்ட்: இவ்வாறு மிளிச்சத்தனமான செயல்களை செய்து மனித உயிர்களை பலியெடுக்கும் காட்டு மிராண்டிகள் மிக பயங்கரமாக தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பும் கூட, கோரிக்கையும் கூட. அநியாயமாக ஒரு இப்படியான செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறது. மிகவும் மிளிஸ்தனமாக இவ்வாறு கொடுமைகள் பல இடம்பெற்றிருக்கின்றது. அப்பாவியான பல பேர் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு பின்னால் என்ன நடந்தது, இதை யார் செய்தார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அதே போல அன்பான வணக்கம் தம்பி டில்ஷான், உங்கள் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஒருவர். நல்ல விடயம், சிங்கள மக்களே ஐநா விசாரணை கோரியிருக்கின்றார்கள். ஐநா மேற்பார்வையில் அல்ல, ஐநாவே விசாரணை செய்தல் வேண்டும் என்ற ஒரு கமெண்ட் இருக்கிறது. நேற்றைய தினம் நான் குறிப்பிட்டிருந்தேன், இந்த செம்மணி விவகாரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் இலங்கை அலுவலகத்திற்கு முன்பாக சென்று ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போதுதான் ஏற்கனவே எல்டிடியின் கீழே இந்த பகுதி, அதாவது செம்மணி பகுதி கட்டுப்பாட்டில் இருந்தது. அதற்கு முன்பதாக இந்திய அமைதிப்படையின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவே இது சம்பந்தமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தான் இவ்வாறான கமெண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கன்சைட் சோதிக்க விட வேண்டும். எப்போது தெரியும் எத்தனை பேர் சித்திரவதை செய்திருப்பார்கள்? ஏன் பிறந்தாய் மகனே, இலங்கையில் தமிழனாய் ஏன் பிறந்தாய்? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே இலங்கையில் தமிழனாய் ஏன் பிறந்தாய் என்ற ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆட்களை கடத்த பயன்படுத்திய வேனின் புகைப்படத்தை காண்பிக்கவும். நிச்சயமாக நான் மீண்டும் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திற்கு செல்லும் போது அந்த வேன் அங்கு நிற்கின்ற புகைப்படத்தை உங்களுக்கு காண்பிக்க முயற்சிக்கின்றேன். இலங்கையின் இறைமை போய்விடும் என்று கதறியவர்கள் என்று ஐக்கிய நாடுகளின் விசாரணையை கூறுவது தமிழருக்கு நல்ல விடயம் என்ற ஒரு கமெண்ட். ஆனால் ஐக்கிய நாடுகள் இது சம்பந்தமாக விசாரிக்குமா, அல்லது இதை எந்த நிலைப்பாட்டில் விசாரணையை மேற்கொள்வார்கள் என்று ஒரு பெரும் கேள்வி இருக்கிறது. இதற்கு முன்பதாக ஐக்கிய நாடுகள் அலுவலகத்துக்கு முன்பாக இந்த யுத்தம் சம்பந்தமாக, யுத்தத்தில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் சம்பந்தமாக சர்வதேச விசாரணையை கோரி எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றது. என்ன நடந்தது? நீட் an independent international mechanism, no questions asked என்று ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது மட்டுமல்ல, வவுனியா பூந்தோட்டம் சுடலையிலும் நூற்றுக்கணக்கான சடலம் புதைக்கப்பட்டுள்ளது. இது யுத்தம் முடிவடைந்தவுடன் நடந்தது. இது பொதுமக்களுக்கும் தெரியும். தயவு செய்து இதனையும் ஆராய்ந்து பார்க்கவும் நன்றி என்று ஒரு கமெண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது சம்பந்தமாகவும் நாங்கள் ஆராய்ந்து அடுத்த நிகழ்ச்சிகளில் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றோம். நன்றி டில்ஷான். என்ன கொடுமை மஹிந்த கோட்டா சந்திரிகா காலத்தில் நடந்துள்ளது. முதலை விவகாரம் உண்மையாக இருக்கலாம், இல்லாமல் கூறியிருக்க மாட்டார்கள். எல்லாமே வெளிவர இன்னும் அனுர ஜனாதிபதி அரசு நீடிக்க வேண்டும். தமிழ் மக்கள் இந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்த அரசு வந்திருக்காவிட்டால் இவைகள் வெளிவந்திருக்குமா? எமது மக்கள் சிந்திக்க வேண்டும். எவர்கள் ஆட்சி செய்தாலும் எல்லாம் மறைக்கப்பட்டு புதையல் செய்திருப்பார்கள் என்ற ஒரு கமெண்ட் இருக்கின்றது. செம்மணியில் உயிருடன் புதைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் இலங்கை இராணுவத்தினரால் மட்டுமே செய்யப்பட்டது தான். இதில் ஒரு துளி சந்தேகமும் இல்லை. இதற்கு ஒரு நீதி வேண்டும் என்று நீதி கூறி ஒரு கமெண்ட் எழுதப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வீடியோவில் காண்பிப்பது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டு கைவிடப்பட்ட ஒரு முகாம். அங்கே தான் ஒல்லாந்தர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலும் இலங்கை மக்களை சித்திரவதை செய்த முறைகள் அத்தனையும் அந்த முகாமில் உள்ளது. இப்போது அந்த முகாம் கைவிடப்பட்டு
கடற்படையின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது என்ற ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் இளைஞர்கள், பெண்கள் கொலைகளில் இராணுவத்தினரோ கடற்படையினரோ ஈடுபட்டிருந்தால் அதற்கான நீதி கிடைக்கப் போவதில்லை. அனுரவும் மௌனம் காப்பார். அனுரவும் பேரினவாதி தான். என்ன அடிப்படையில் நம்பிக்கை கொள்கின்றீர்கள்? வரலாற்றை திரும்பி பாருங்கள் என்றும் ஒரு கமெண்ட் இருக்கின்றது. இப்படியான பல கமெண்ட்ஸுகளை எங்களுக்கு நேற்றைய நிகழ்ச்சியின் காணொளிக்கு கீழே காணக்கூடியதாக இருந்தது. ஆக இதுதான் இப்பொழுது இந்த விசாரணைகளை சிஐடியினர் தீவிரமாக விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த திருகோணமலை கன் சைட் முகாம் சம்பந்தமாக இதில் நடந்த அந்த கொடுமைகள், அநியாயங்கள் சம்பந்தமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம். விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு பல தகவல்கள் கிடைக்கத்தான் போகின்றது. கிடைக்கின்ற தகவல்களை உங்களுக்கு எங்களுடைய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் தர நாம் தயாராக இருக்கின்றோம். ரைட். இந்த நிலையில் நேற்றைய தினம் இலங்கைக்கு இதுவரை வெளிநாட்டில் இருந்து, அதுவும் துபாயிலிருந்து இலங்கையிலே போதைப் பொருள் வர்த்தகத்தை செய்து வந்த மிக முக்கியமான ஒரு நபர், அதாவது போதைப் பொருள் வர்த்தகத்திலே பெயர் போன ஒரு நபர், இன்னும் பல பேர் சொல்வார்கள் இந்த ட்ரக்ஸ் மாஃபியாவிலே கோட் ஃபாதர் என்றும் சொல்லப்பட்ட ஒரு நபர்தான் ஷிரான் பாசிக். கலுபோவில் தெய்வல பகுதியில் வசித்த ஒருவர். தற்போது அவர் துபாயில் இருக்கும் போது தான் கைதாக இருக்கின்றார். துபாய் போலீசார் கைது செய்து அவரை விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். ஏற்கனவே அவருக்கு சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை, இன்டர்போல் மூலமாக அவர் தேடப்பட்டு வந்த ஒருவர். இப்படி பல சம்பவங்கள் இருக்கின்றது. நாங்கள் இப்போது அதற்கு கவனம் செலுத்தலாம். இவ்வாறு அழைத்து வரப்பட்ட இந்த ஷிரான் பாசிக் யார், இவரின் பின்னணி என்ன என்பது குறித்தும் நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். இப்பொழுது நிறைய பேரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிறைய பேர் வெளிநாடுகளில் மறைந்திருந்து பதுங்கியிருந்து இலங்கையிலே போதைப் பொருள் வர்த்தகமாக இருக்கலாம், பாதாள உலக நடவடிக்கைகளாக இருக்கலாம், துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், இப்படி பல்வேறுபட்ட அநியாய அக்கிரமங்களை, குற்றங்களை செய்து வந்தவர்கள் ஒவ்வொருவராக பிடித்து இலங்கைக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். விசேட விதமாக நாங்கள் சொல்லியே ஆக வேண்டும். ஏஎஸ்பி ரொஹான் ஓலுகல் அவர்கள் பெயர் போன பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த கேஎல் பத்ர பத்னி உட்பட அந்த குழுவினரை அப்படியே அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். அதே போல் அதற்கு அடுத்ததாக தேடப்பட்ட இஷாரா செவ்வந்தி உட்பட அந்த குழுவினர் கைது செய்து அழைத்து வரப்பட்டார்கள். அதற்கு பிறகு கஞ்சுபானு இம்ரானினுடைய பிரதான கோலையா ரத்மலான சைமா உட்பட இன்னும் பலர் கைது செய்து அழைத்து வரப்பட்டனர். இப்படி அடுத்தடுத்து இந்த பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த போதைப் பொருள் வர்த்தகத்தை இலங்கையில் நடத்தி கொண்டு வந்த அந்த நெட்வொர்க் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட்டு வருகின்றது. அந்த நெட்வொர்க் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில பேர் தான் வெளிநாட்டிலே பதுங்கி இருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் மிக விரைவில் பிடிப்போம். அதே போல இலங்கையில் இன்னமும் பல இடங்களில் துப்பாக்கிகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது, சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இவ்வாறான குற்ற சம்பவங்களுக்கு தான் அந்த துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றது. அவற்றையும் நாங்கள் கண்டுபிடித்து விரைவிலே வெளியே எடுப்போம். அதன் பிறகு இப்படியான சம்பவங்கள் எல்லாமே முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும். அதற்காக நாங்கள் தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டு இருக்கின்றோம் என்று ஏஎஸ்பி ரொஹான் ஓலுகல நேற்றைக்கு முன்தினம் நடந்த ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். ஆகவே மிக விரைவிலே கஞ்சுபானை இம்ரானையும் நாம் பிடிப்போம் என்று இலங்கை போலீஸ் திணைக்களம் கூறியிருக்கிறது. பார்க்கலாம் அது நடக்குமா இல்லையா என்பது குறித்து. அதற்கிடையே தான் நேற்றைய தினம் எந்த விதமான முன் அறிவிப்பும் இன்றி உடனடியாக அதிரடியாக ஷிரான் பாசிக் கைது செய்து அழைத்து வரப்பட்டார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அவரை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி பிறகு கொழும்பு மத்திய குற்ற பிரிவுக்கு இவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். இனி அங்குதான் ஷிரான் பாசிக் சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெறும். அவை இன்றைய தினம் இந்த கைது சம்பந்தமான ஒரு தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு போலீஸ் திணைக்களத்திலே இடம்பெற்றது. இந்த போலீஸ் திணைக்களத்தின் ஊடக சந்திப்பிலே போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்லர் அவர்கள் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் கூறிய விடயம், சர்வதேச ரெட் நோட்டீஸ் சிவப்பு எச்சரிக்கை 93 அடிப்படையாக கொண்டு எமது நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதன் விளைவாக நேற்றைய தினம் துபாயில் இருந்து தெய்வலை பகுதியைச் சேர்ந்த ஒருவரை, அதாவது ஷிரான் பாசிக் 48 மணி நேரத்திற்குள் இலங்கைக்கு மீண்டும் அழைத்து வர முடிந்தது. குறித்த சந்தேக நபருக்கு சர்வதேச பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புகள் இருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் துப்பாக்கிகளை வைத்திருந்தமை மற்றும் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல், விற்பனை மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்தமை தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன.
இலங்கைக்கு தேடப்பட்டு வந்த பாரிய அளவிலான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளியாக குறித்த சந்தேக நபர் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 92 சர்வதேச ரெட் நோட்டீஸ் சிவப்பு எச்சரிக்கைகள் தற்போது எஞ்சியுள்ளன. அவற்றையும் நடைமுறைப்படுத்த இலங்கை போலீசார் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளனர். சந்தேக நபர் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் மற்றும் உடைமைகள் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நேற்றைய தினம் முதல் ஆரம்பித்திருக்கிறது. சந்தேக நபர் தற்போது 72 மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவின் கீழ் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கும் குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளில் துபாய் அரசு, இலங்கை தூதரகம் மற்றும் சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போல் உள்ளிட்ட நிறுவனங்களின் ஒத்துழைப்பை இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்லர் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். ஆக இன்னமும் சிவப்பு எச்சரிக்கையிலே வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கின்றவர்கள் தேடப்பட்டு வருகின்றார்கள். 92 சர்வதேச ரெட் நோட்டீஸ்கள் இன்னும் எஞ்சி இருக்கிறது. 92 பேர் இருக்கின்றார்கள். அவர்களையும் பிடித்து இலங்கைக்கு அழைத்து வந்து விசாரணைக்கு உட்படுத்தி சட்டத்தின் முன் நிறுத்தினால் இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கும் ஓஃப் ஆகிவிடும். அதைத்தான் இப்பொழுது இலங்கை அரசாங்கம் உட்பட இந்த போலீஸ் திணைக்களம் செய்து வருகின்றது. அதை சிறப்பாக செய்ய பலரும் வாழ்த்தி வருகின்றார்கள். இந்த விதமான ஏற்கனவே தெரியும், இவர்கள் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டு ஒரு சிலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாக்குந்துரை மதுஷ் என்பது அரசியல்வாதிகளுடைய பெயர்களை கூற முன்வந்த நிலையில் தான் அவர் மர்மமாக கொலை செய்யப்படுகின்றார். இதுவரை அது சம்பவத்துடன் தொடர்பட்ட துப்பாக்கிதாரிகள் கைது செய்யப்படவில்லை. அப்படி ஒரு யுகம் தான் இருந்தது. பிறகு இன்னும் பலர் அந்த காலகட்டத்திலே தான் இலங்கையை விட்டு தப்பிச் சென்றார்கள். அப்படியும் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. கஞ்சுபானை இம்ரான் பிணையில் வெளியே வந்து சட்டத்தரணிகளின் உதவியுடன், போலீஸ் அதிகாரிகளின் ஒரு சிலர் உதவியுடன் நாட்டை விட்டு தப்பிச் சென்றார். இன்று வரை இலங்கைக்கு திரும்பவில்லை. தேடப்பட்டு வரும் ஒரு நபராக இருக்கிறார். இப்படித்தான் இலங்கையிலே பல சம்பவங்கள் கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கிறது. தற்போது அவை அனைத்தும் மாற்றம் கண்டு கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம், ஷிரான் பாசிக் சம்பந்தமாக பல தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் ஷிரான் பாசிக்கின் பின்னணி என்ன என்று குறித்து பார்த்தோமானால், மார்ச் மாதத்தில் துபாயில் கைது செய்யப்பட்டதாகத்தான் சொல்லப்படுகின்றது. பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல் சந்தேக நபர் ஷிரான் பாசிக் தான் நேற்றைய தினம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிஐடி விமான நிலைய பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆரம்ப விசாரணைகளின் போது துபாயில் உள்ள ஒரு பிரபலமான மிகவும் பெரிய வர்த்தக வளாகத்தில் இருந்த போது அந்நாட்டு போலீசார் இவரை சோதனை செய்ததாக ஷிரான் பாசிக் முதற்கட்ட விசாரணைகளின் போது தெரிவித்திருக்கின்றார். அந்த காலப்பகுதியில் ஈரானில் இருந்து துபாய் அல்லது ஐக்கிய அரபு ராச்சியத்தை நோக்கி தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்ததாகவும் இதன் பின்னணியில் தன்னிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறியதாக சொல்லப்படுகின்றது. இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த விசாரணைகள், முதற்கட்ட விசாரணைகளில் ஷிரான் பாசிக் தெரிவித்த விடயங்கள் தான் இவை. மேலும் அவர் இன்னும் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். விசாரணை அதிகாரிகளுக்கு அவரது கையடக்க தொலைபேசியை துபாய் போலீசார் பரிசோதித்த போது ஈரானால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகள், படங்கள் அதில் அந்த தொலைபேசியில் இருந்ததாகவும் அதன் பின்னர் தான் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் விசாரணைகளின் போது தெரிவித்திருக்கின்றார். இதன் பின்னர் இலங்கைக்கு நாடு கடத்தப்படும் வரையிலும் துபாய் போலீசார் தன்னிடம் ஈரான் தொடர்புகள் குறித்து தினமும் விசாரணை நடத்தியதாகவும் தெரிவித்திருக்கின்றார். பின்னர் இலங்கைக்கு வருவதற்கான விமான பயணச்சீட்டை தானே வாங்குமாறு, அதாவது ஷிரான் பாசிக்கையே பெற்றுக்கொள்ளுமாறு துபாய் அதிகாரிகள் அறிவுறுத்தியதாகவும் அதன் பின்னர் தான் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதாகவும் ஷிரான் பாசிக் முதற்கட்ட விசாரணைகளின் போது தெரிவித்திருக்கின்றார். முன்னதாக அவருக்கு எதிரான போதைப் பொருள் குற்றச்சாட்டு வழக்கை தொடர்ந்து இலங்கை போலீசாரால் பெறப்பட்டிருந்த சிவப்பு அறிவிப்பு நீக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மீண்டும் அவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை பெறுவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை போலீசார் மேற்கொண்டு வந்த நிலையில்தான் இந்த நபர் துபாயில் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 2018 ஜூன் 2ஆம் தேதி சட்டப்பூர்வமாக இலங்கையிலிருந்து துபாய்க்கு சென்றதாக ஷிரான் பாசிக் தெரிவித்திருக்கின்றார். துபாயில் அவர் ஆடம்பரமான வாழ்க்கை முறைமையை மேற்கொண்டதுடன் அங்கு 2 பெரிய அளவிலான வர்த்தக நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிஐடி அதிகாரிகள் நடத்திய ஆரம்ப கட்ட விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து
கேட்கப்பட்ட கேள்விகள், நடத்தப்பட்ட விசாரணையின் போதுதான் இந்த விடயங்களை ஷிரான் பாசிக் தெரிவித்திருக்கின்றார். தற்போது ஷிரான் பாசிக் அவர் சம்பந்தமான விசாரணைகளை சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரன்மல் கொடித்துவக்கு மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரவங்க ஆகியோரின் மேற்பார்வையில் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. ஷிரான் பாசிக் சம்பந்தமாக அவர் மாத்திரமல்ல, அவருடைய மகன் நதீன் பாசிக்கும் பல சம்பவங்களில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார். அது சம்பந்தமாக நாங்கள் தற்போது பார்க்கலாம். ஹெரோயின் தொடர்பான 2024 வெள்ளவத்தை சம்பவம் என்று தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். 2024 பிப்ரவரி 16ஆம் தேதி அன்று வெள்ளவத்தை ஆவ்லோக் சிட்டி அருகே நடந்த STF நடவடிக்கையுடன் அவரது மகன் நதீன் பாசிக் தொடர்புபடுத்தப்பட்டார். அங்கு சோதனை செய்யப்பட்ட வாகனங்களில் 19 கிராம் ஹெரோயின், பணம், மின்னணு சாதனங்கள் மற்றும் போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்பான ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அப்போது செய்திகள் வெளியிடப்பட்டது. இந்த சம்பவத்தில் ஷிரான் பாசிக்கின் மகன் நதீன் தப்பிச் சென்றதாகவும் பின்னர் கைது செய்யப்பட்டதாகவும் அப்போது தெரிவிக்கப்பட்டது. இது ஷிரான் பாசிக்கை பற்றிய செய்திகளில் அடிக்கடி வருகின்ற மிக முக்கியமான ஒரு தொடர்பு தான் இது. காரணம், இந்த மகன் நதீன் பாசிக் கைது செய்யப்பட்டதும் தான் ஷிரான் பாசிக் சம்பந்தமாக அதிகமாக பேசப்பட்டது. 2024 பிப்ரவரி 16ஆம் தேதி இந்த சம்பவத்தில் STF அதிகாரி ஒருவரை வாகனத்தால் மோதியதாகவும் போலீஸ் மோட்டார் சைக்கிளை சேதப்படுத்தி தப்பியதாகவும் நதீன் பாசிக் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதன் பிறகுதான் போலீசார் துரத்தி சென்று சோதனை செய்த போது தான் தெரிய வருகின்றது அவருடைய வாகனத்தில் என்னென்ன அந்த மேற்குறிப்பிட்ட விடயங்கள் எல்லாமே கிடைக்கின்றது. அதன் பிறகு 2024 ஆகஸ்ட் 28 அன்று துபாயிலிருந்து இலங்கை வந்த போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்படுகின்றார். அவருடைய மகன் பின்னர் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டதாக அப்போது தெரிவிக்கப்பட்டது. அதனை அடுத்து 2024 பிப்ரவரி 27ஆம் தேதி அன்று வெள்ளவத்தை பகுதியில் மெரின் டிரைவ் பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு ஹோட்டல் அருகே மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத 2 நபர்கள் T56 துப்பாக்கியால் சுமார் 8 தடவைகள் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை நடத்துகின்றார்கள். இது முழுவதுமாக அந்த ஹோட்டலை இலக்கு வைத்தான் செய்கிறார்கள். அந்த ஹோட்டல் யாருடையது என்றால் ஷிரான் பாசிக்கிற்கு சொந்தமான ஒரு ஹோட்டல் தான் பேர்ல் பீச் ஹோட்டல் என்று சொல்லப்படும். அந்த ஹோட்டல் ஷிரான் பாசிக்கு சொந்தமானதாகவே ஏதோ ஒரு பழைய கோபம் காரணமாக இன்னொரு தரப்பினர் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இது மாத்திரமல்லாமல் கொழும்பில் பிரதான பல இடங்கள், அதாவது கொள்ளுப்பட்டி, பம்பலப்பட்டி, வெள்ளவத்தை, தெஹிவளை, பொர்லஸ்கமு, ராஜகிரிய போன்ற பகுதிகளில் உள்ள சொகுசு குடியிருப்புகள் இவர் பயன்படுத்தி இருப்பதாகவும் ஷிரான் பாசிக்கிற்கு சொந்தமாக கூறப்படும் பல குடியிருப்புகள் பற்றிய தகவல்களும் போலீசாருக்கு ஏற்கனவே கிடைத்திருந்தது. இலங்கையிலும் சரி, துபாயிலும் சரி, பல கோடி பெறுமதி சொத்துக்கு இவர் சொந்தக்காரர் என்று தான் சொல்லப்படுகின்றது. அனைத்துமே இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தால் இவர் ஈட்டிய சட்டவிரோத சொத்து என்று தான் சொல்லப்படுகிறது. இப்பொழுது அது சம்பந்தமாகவும் விசாரணை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள். 2026 மே மாதம் இலங்கை போலீஸ் திணைக்களம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதாவது வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கின்ற இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபடுகின்ற 89 பேரை ரெட் நோட்டீஸ் மூலமாக இலங்கைக்கு அழைத்து வர அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டது. அதில் பிரதானமாக சொல்லப்பட்ட பெயர் ஷிரான் பாசிக். காரணம், இலங்கையிலே இடம்பெறுகின்ற போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் வர்த்தகத்தில் 70% பங்கு வீதம் இவருடைய கட்டுப்பாட்டில் தான் நடைபெற்றிருப்பதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள். ஆகவே பிரதானமாக இவரை பிடித்து எடுத்துவிட்டால் இந்த போதைப் பொருள் வர்த்தகம் ஓரளவு எங்களுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் என்று போலீசார் அதன் போது தெரிவித்திருந்தார்கள். ஆகையால் இப்படியான தேடப்பட்டு வந்த இப்பொழுது இலங்கை விசாரணை அதிகாரிகளிடம் சிக்கியிருக்கின்ற ஷிரான் பாசிக் தற்போது விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். இனி இவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இன்னும் பல அதிர்ச்சிகரமான தகவல்களை இவருடைய வாயால் இவர் கக்குவதற்கு போதுமான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. இந்த விசாரணைகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமான இன்னும் பல மேலதிக தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தவுடன் எங்களுடைய அடுத்தடுத்த காணொளிகள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்த நாம் தயாராக இருக்கின்றோம். தெரிந்து கொள்ள நீங்களும் தொடர்ந்தும் லங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் வில்சன். நன்றி, வணக்கம்.